காவல்துறையினரையே வெட்டிடுவேன் குத்திடுவேன் என போனை போட்டு மிரட்டும் ரவுடி. நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோமே. Hi friend and welcome to another episode of I Cannot Shut Up About Movies. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா r/Hollywood அப்படிங்கிற தமிழ் சினிமா ரெடிட் பேஜ் அதுக்குள்ளதான் போக போறோம். பட் இன்னைக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல காலிவுட்ல. இட் இஸ் மோஸ்ட்லி கோயிங் டு பி கருப்பு ரிலேட்டட். கருப்பு சுத்தி என்னெல்லாம் வருது இல்ல வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நினைச்சுன்னா அதையும் பார்க்கலாம். வெல் ஸ்டார்ட். கருப்பு ரிவ்யூ மெகா த்ரெட் அப்படின்னு இருக்கு. கருப்பு டிஸ்கஷன் ஸ்பாயிலரோட இருக்கும். படம் பார்க்காதவர்கள் அங்கங்க நான் ஸ்பாயிலர் அலர்ட் சொல்றேன், நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. Full on fan service for Surya. Definitely the comeback he needed. Just wish the script was given the same love. Totally get it's a commercial script. Just wished it had a little more depth to the story and its character. Overall enjoyed it though. அப்படி சொல்லிருக்காங்க. This is kind of what I also felt. ஏன்னா கருப்பு was a really good experience. நான் போன தியேட்டர் நல்லா இல்ல. எல்லாரும் வந்து அமைதியா இருந்தாங்க, அப்படியே நிசப்தமா இருந்துச்சு. தனியா கத்தி ஒரு 2 வாட்டி நான் அசிங்க வரப்பட்டேன். பட் ஸ்டில் உங்க ஏரியா தியேட்டர்லாம் போனீங்கன்னா அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றது தாண்டி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். மத்தபடி நான் என்ன சொல்லுவேன் இந்த படத்தை பத்தினா, நம்ம தளபதிக்கு ஒரு கோட் மாதிரி, ஏகேக்கு வந்து ஒரு ஜிபியு மாதிரி, இப்ப நம்ம சூர்யாவுக்கு ஒரு கருப்பு அப்படிதான் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணோம். நீங்களே fill in the blanks பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த படத்துல இருக்கிறதுல என்ன ஆடா பட்டுச்சுன்னா, ஃபேன் சர்வீசிங் இஸ் ஃபைன். பட் எனக்கு என்ன இடிச்சதுன்னா, படம் 2 half இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சிச்சு. The movie was over by first half. The movie was done by interval. அந்த படத்துல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் ஸ்டார்டிங்ல. இப்ப ஸ்பாயிலர் அலர்ட். ஓகே, இப்போ வந்து பேபி கண்டன் வந்து ஃபுல்லா ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஊழலை தடுக்க யாருமே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கருப்பு சாமி வராரு. 2 பேரும் சண்டைக்கு போறப்போ பேபி கண்டன் வந்து சொல்றாங்க, நீங்க பாட்டுக்கு சாமியா வந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருவீங்க, பவரே இல்லாம எங்களை மாதிரி வந்து ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லுவாரு. which was very very interesting to me. இந்த படத்தோட பிளாட் வந்து, ஆமால கடவுளுக்கு அந்த சக்தி எல்லாம் இல்லன்னா அவரால் அவ்வளவு நேர்மையா அவ்வளவு ரைட்டியஸா இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து அருமையான கேள்வி. அது கடவுளையே பார்த்து கேட்டது was very very interesting to me. அவர் பவர் எதுவுமே யூஸ் பண்ணாம கருப்பால எதையுமே மாத்த முடியாது. கஷ்டப்பட்டு கேஸ் ஜெயிச்சாலும் செத்துருவாரு. பேபி கண்ணன் வந்து இன்டர்வெல் அப்ப சொல்லுவாரு, லைக் நான் கூட அவங்களை அலைய விட்டுருப்பேன் ஆனா சாக விட்டுருக்க மாட்டேன்னு. That's where the movie ends. பேபி கண்ணன் 1, கருப்பு லாஸ்ட். That is where the movie ends. பட் அதுக்கு மேல வந்து இந்த ப்ராமிஸை தாண்டி God mode on அப்படின்னு சொல்லி பார்ட் 2 வரும். ப்ராமிஸ் பண்ணி தோத்துட்டு it just felt like கருப்பு கேரக்டர் was a bit of a sore loser. சாரி மன்னிச்சுக்கவும். பட் யா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பிளாட், செகண்ட் ஹாஃப் வாஸ் வைப்ஸ். செகண்ட் ஹாஃப் வந்து எதுவுமே தெரியாது, இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒரு பவர்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாரு. மாரல் ஆஃப் தி ஃபிலிம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கடவுளே இறங்கி வர வரைக்கும் இந்த ஊர்ல இந்த ஊழல் எல்லாம் அழிக்க முடியாது. That felt like the messaging of the movie. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நேர்மையா செயல்படுவாரு கருப்புசாமி. The girl dies. So ஒரு சாதா மனுஷனால ஊழலுக்கு எதிராக ஜெயிக்க முடியாது, கடவுள் இறங்கி வந்தாதான் உண்டு. That felt like the messaging of the movie and that is questionable. அந்த ஃபுல் படமே வந்து எனக்கு full on fan service ஆ பட்டுச்சு. I am not blaming the fan service at all. ஏன்னா it was ரொம்ப நாள் பெண்டிங். எல்லாரும் பண்ணும்போது இவரும் பண்ணித்தானே ஆகணும். நல்லாதான் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்கிரிப்ட், செகண்ட் ஹாஃப் சும்மா அண்ணன் அப்படியே இங்க எங்க நடக்க வச்சு சிரிக்க வச்சு சாமி இதெல்லாம் போட்டு ஓவரால் கடைசி வரைக்கும் எனக்கு போர் அடிக்கல. என்னமோ நடந்துகிட்டே இருந்துச்சு, பாத்துக்கிட்டே இருந்தேன், கத்தி கை தட்டிட்டு இருந்தேன், ஜாலியா போச்சு. இன்னொரு விஷயம் நண்பர்களே, the music really 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 elevated the mood. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அந்த மாதிரி ஒரு பாடல் இல்லன்னா ரொம்ப ஆவரேஜா தெரிஞ்சிருந்திருக்கும், எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் அண்ட் ஆல். சோ சாய் அபியங்கர் வந்து இசை அரக்கன் ஃபார் ரியல். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் பெருமைப்படுகிறேன். ஏன்னா வந்து சாய் அபியங்கர் ஹேட் ட்ரெயின்ல வந்து நான் குதிக்கவே இல்லை. I never hated him. I knew the potential. நண்பர் வந்து did not disappoint. And once again அந்த நாங்க 4 பேர் பாட்டு போலாரான பாட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் படத்துல வந்து
வந்திருந்தா இட் would have been a perfect fit. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த பாட்டு கூஃபியா மேட்ச் ஆயிருந்திருக்கும். அவங்க என்ன வைபுக்கு வந்து போனாங்க அப்படின்னு தெரியுது படம் பாக்குறப்போ. அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் த சாங். அந்த படத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சோ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு எனக்கு இந்த படத்தை பத்தி சொல்ல. பட் நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா இந்த r/Kollywood ஓபன் பண்ணி வச்சதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதனால இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நடுவுல நான் எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்றேன். என்ன மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேபி கண்ணன் இருப்பாங்க, அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே தாங்க நான் சொல்றேன். கருப்பு லாஸ்ட் டு பேபி கண்ணன். அவர் பவர்ஸ் இல்லாம he cannot, like as a normal human being he was not able to win against baby கண்ணன். நம்ம வந்து அல்டிமேட்லி சாமியே வந்து சத்தியத்தை காப்பாத்தாம சத்தியம் பண்ணிட்டு கடவுள் பவரை யூஸ் பண்ணி இட் இஸ் a சாமி படம். அதுல லாஜிக் எதிர்பார்க்கறது ஏன் தப்பு தான். எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் லிட்டரலி லைக் a fantasy movie. அதனால இப்பதான் எனக்கு ஹிட் ஆகுது. சாமி படத்துல நீ லாஜிக் தேடிட்டு இருக்கேன்னு. இட் இஸ் ஸ்டில் பெட்டர் than retro though. Because after a point retro starts to feel a bit tiring leading up to that stupid climax. Is this something like that? So நண்பர்களே, என்னோட final verdict for கருப்பு was retro அளவுக்கு இல்ல. That was my thought. நிறைய பேர் சொன்னாங்க சூர்யா much needed comeback, சூர்யா comeback. எனக்கு ரெட்ரோவே felt like சூர்யா comeback. I was satisfied with retro. Retro is not a perfect movie. அண்ணா as usual இந்த ஜிகர் தண்டா XXL இருந்து அதே பிரச்சனை தான் ரெட்ரோலையும். too many genre shift. அதுவும் திடீர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரெட்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு. எக்ஸெப்ட் இந்த பூஜா ஹெக்டேவை வந்து அவங்களுக்கு பெயிண்ட் அடிச்சதும் அவங்களுக்கு என்ன சொல்றது ஒரு கேரக்டரே இல்லாத மாதிரி அது வந்து unfortunately is what happens in a lot of Tamil movies nowadays. கருப்புலயும் அதேதான். த்ரிஷாக்கு பெருசா priority எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. Keeping that aside, I really liked retro. அந்த retro வந்து இவங்க காதல்ல இருந்து எப்படி ஒரு savior complex திடீர்னு ஜம்ப் ஆச்சு genre. But I still enjoyed it and liked it. அந்த savior complex அந்த படத்துல இருந்தாலும் it felt fitting to me and I actually liked retro's climax also. அது ஒரு மாதிரி poetic-ஆ இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நண்பர்களே. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. Retro was good but I understand it was tiring. ஏன்னா அவ்வளோ லெங்தா அந்த படம் இருக்க வேண்டிய அவசியம் அந்த படத்துக்கு இல்ல. கருப்பு என்னதான் வந்து வெறும் வைப்ஸா இருந்தாலும் வைப்ஸ் இருந்தனால நமக்கு போர் அடிக்கல. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியுது. பட் இன் மை ஒப்பீனியன் ரெட்ரோ இஸ் பெட்டர் than கருப்பு. ரெட்ரோ ஹேஸ் a plot. It has too many plotsன்றது ரெட்ரோட பிரச்சனை. பிளாட்டே காணாம போயிடுச்சுன்றது கருப்போட பிரச்சனை. பட் இங்க வந்து இவங்க பாட்டெல்லாம் போட்டு ஃபேன் சர்வீஸ் எல்லாம் பண்ணி மாஸ்க் காமிச்சிட்டனால கருப்பு மோர் என்ஜாயபிளா நமக்கு தெரியுது. I will always say this, retro is better than Karuppu. I was low-key expecting a grounded mythical take and RJB is not really good with action and elevation. அதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. even though he had writers to help him with that. second halfலாம் ரொம்ப அனிமே லெவலுக்கு போயிடுச்சு. அதுதான் அனிமே தான். டொமைன் எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. லிட்டரலா ஒரு கூடாரம். இட் இஸ் லிட்டரல் அனிமே. டொமைன் என்னன்னு காட்டுறாங்க. அந்த even the graphics looked like அனிமேயோட அந்த இதுதான். ஃபுல்லா ஜுஜுட்சு கைசென் பார்த்த மாதிரி இருந்துச்சு. கருப்பு is not the best comeback or whatever for Surya because it didn't have scope for actual acting for Surya. இவர் கண்ணாலேயே பேசுற ஆளு. he was reduced to some punch dialogue and fight scene and it's true the movie had more RJB than Surya. இதுவும் ஒரு valid take and this is also one of the reasons why I think retro is superior. retro வந்து நிறைய action sequences இருக்கும் but still Surya can act a lot better than people in his league. யாருன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பட் நீங்க கணிச்சுக்கங்க. சூர்யாக்கு ஆக்டிங் பொட்டன்ஷியல் இஸ் இன்சேன் அண்ட் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க ரெட்ரோல. சூர்யா சிரிக்க கஷ்டப்படுற சீன்லாம் வந்து அது யார் பண்ணாலும் எவ்வளவு ஆர்டிபிஷியலா இருக்கும் தெரியுமா? ஆனா இந்த மனுஷன் பண்ணப்ப ஆர்டிபிஷியலா இல்ல. we actually felt it. That's how good this guy's acting is. அதனால சூர்யாவோட கம்பேக் ரெட்ரோ தாங்க. கருப்புல வந்து another unsettling thing, அவர் சாமி மாதிரி நடிச்சனாலே என்னன்னு தெரியல. he was just smiling a lot. like அப்படியே இருக்காரு. சாமியோட அந்த ஒரு எசன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணி அப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருந்துச்சு. எப்பவுமே ஒரு சிரிச்ச முகமாவே இருந்தாரு. சாமி சிரிச்ச முகமா இருக்கணும்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் சூர்யா இஸ் an actor. he is not a star. he is an actor. he can act. அவரை வந்து நடிக்க விடாம கைகளை கட்டி போட்டது எனக்கு வருத்தம். ரெட்ரோ
நான் இனிமே ரெட்ரோ பத்தி பேசல. Confirmed that Chinmay did the dubbing for Trisha and Karupa. Okay, Chinmay பேசிருக்காங்க. The dubbing another thing for Trisha. It was very bad நண்பர்களே. இந்த பபிள் கம் இத வாயில போட்டுக்கிட்டு நல்லா மெல்லு. நான் டப்பிங்ல வேற ஆளை புடிச்சு நீ மெல்றதுக்கு தகுந்த மாதிரி அவனை பேச வச்சேன். And coming to Trisha's character once again, it was just a heroine roaming around. Startingல ஒரு premise செட் பண்ண மாதிரிலாம் இருந்துச்சு. இவங்க வந்து குட், இவங்க ஈவில், ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா மாதிரி. But it really did not feel like, you know, they gave substance to Trisha's character and all. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப இடிச்சது என்னன்னா, மன்சூர் அலி கான். Why is he there in the movie, especially when Trisha is the lead? Why? நிறைய பேர் வந்து இத பத்தி பேசுறது நான் பார்த்தேன். பட் எப்படி த்ரிஷா ஒத்துக்கிட்டாங்க, த்ரிஷா எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த பார்ட் எனக்கு புரியவே இல்லை. லைக் த்ரிஷா of course ஒத்துக்க தான் போறாங்க, because she is the lead in the movie. மன்சூர் அலி கான் வந்து போவாரு. And generally actressனாலே வந்து they would have put up with more shit than this. And மன்சூர் அலி கானும் வந்து த்ரிஷா இருக்காங்களா, நான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் ஆப்வியஸ்லி சொல்ல போறது இல்ல. அவரும் நடிக்க தான் போறாரு. காஸ்டிங் சாய்ஸஸ் தான் நான் கேள்வி கேட்பேன். லைக் the people who casted them together and thought it was a great idea. அவங்க ரெண்டு பேர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலனா கூட பரவாயில்ல. இவர் எங்கேயோ வராரு, அவங்க எங்கேயோ வராங்க. ஆரம்பத்திலேயே ரெண்டு பேரும் எதிர்க்க நிக்க வச்சு it was very awkward to watch. And அது மட்டும் இல்ல, த்ரிஷா கேரக்டரே was awkward to watch. அவங்களோட இந்த ஒன் லைனர்லாம் வந்து ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. I don't know if it's the way the character was written or the delivery or what it was. இவங்க கேரக்டர் ஸ்கிரீனுக்கு வரும்போது மட்டும் ஒரு ஸ்லைட் annoyance இருந்துகிட்டே இருந்துச்சு. அத வந்து சரி பண்ணி இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. But yeah, that's what I felt. What happened to Surya's body language from this era? Why has it become so restrained and stiff? இததான் நான் சொன்னேன். Bro just smiles and walks like this இந்த படத்துல. And நிறைய வேற படத்துலயும் நான் பார்த்திருக்கேன். இந்த கிளிப் வந்து மாயாவில இருந்து கேவலமா போச்சு. அடிக்கிற விசிலியா டிசைட் பண்ணுவா சார் சிஎம் யாருன்னு. unintended reference. வணக்கம் சார், நம்மள பத்தி ஐயாட்ட எடுத்து சொல்லுங்க. நம்ம மேலே கை வச்சிட்டாரு, விஷயத்தை பெருசுபடுத்திக்க வேண்டாம். வணக்கம் சார், அவங்க திருட்டு பசங்க சார். இவங்களால மேடம் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. நம்மள பத்தி பேசுறாங்க, போஸ் கொடுத்துடுறேன். Surya is a great actor. Comedy வரும், romance obviously வரும். And I'm pissed about it. நான் அடுத்து பேசுறேன் அத பத்தி. வேற நான் ஆக்ஷன் இந்த படத்துல எல்லாம் பாக்குறப்ப தெரியுது வரும். சூர்யாக்கு எல்லாமே வரும் guys. Surya is an amazing actor who is being underutilized in this movie. And இந்த பாடி லாங்குவேஜ் பத்தி பேசும்போது ரெட்ரோல இவரோட காமிக் சென்ஸையும் யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. That is why I call retro Surya's comeback. கருப்பு is not his comeback. Already comeback பண்ணிட்டாரு ரெட்ரோல. Retro explored this also. Retro explored his romance, his emotional stuff. இவரோட action sequence obviously explored his humor. நான் சொல்லல. நம்ம வந்து இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். Not just body language, it's his god awful modulation he used. It was jarring in கருப்பு. TSK and all the recent movies of his, it's very forced and unnatural. Of the other hand, look at a movie like Iron, Singham or Whale. ஒரு மாதிரி ஒரு ease and ஒரு normalness இருக்கும் அயன்ல எல்லாம். அவர் ஒரு மாதிரி தளர்ந்து இருப்பாரு. இப்போ ரொம்ப ஸ்டிஃபா இருக்காரு. And it's not just the body, even his dialogue delivery. அதான் இவங்க சொல்றாங்க மாடுலேஷன். என்னடா அப்படி பேசிட்டு இருந்த மனுஷன் என்னடா அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு. Do you get me? அந்த சேஞ்ச் எனக்கும் பிடிக்கல. When was the last time he played such roles? This man is severely underutilized by filmmakers. Yes, I don't think it's his age, it's the role or the films he chooses. Yeah, எல்லா ஹீரோஸ் டீமே நம்ம இத பார்க்கலாம். 10 படம் ஸ்டார்டிங்ல ஃபன் கை, அதுக்கு அப்புறம் வந்து they'll become a lover boy மாதிரி கேரக்டர். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரியாள் ஆன உடனே இந்த லவர் பாய் எல்லாம் abandon பண்ணிட்டு I am the one அந்த மாதிரி ஹீரோ சென்ட்ரிக் மூவிஸ்க்கு போயிடுறாங்க. Surya had and still has a crazy women following. Bro is the man for romantic movies. சூர்யாக்கு ஏன் நீங்க ரொமான்டிக் மூவிஸ் தர மாட்டேன்றீங்க? சூரரை போற்றுல கூட ஒரு சின்ன போர்ஷனா தான் இருக்கும் ரொமான்ஸ், but it worked so well. The man can do romance like no one else. ஏன் அவருக்கு தர மாட்டேன்றீங்கன்றதை விட ஒரு பாயிண்ட்க்கு மேல இவங்களே சூஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. Looking at all of the actors now, முக்கியமா சூர்யா கிட்ட இருந்து எனக்கு இது வேண்டாம். I want good romance. இப்போ இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ரொமான்ஸா படுது.
like மமிதா அவங்கள வந்து ஈஸி கோயிங்கா காட்டணும்ன்றதுக்காக குழந்தை மாதிரி காமிச்சு வச்சிருக்காங்க. முடியில இருந்து சிப்ஸ் எடுத்து சாப்பிடுது. பட் எனிவேஸ் வெறும் ட்ரெய்லர் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் I am judging it and I want a better romance movie with Surya. It is not too late. Somebody make it happen. யாராச்சும் அவர் ஓகே சொல்ல வச்சு படம் எடுங்க. I think everyone became like restrained and conscious because of the online trolling and no one writing films like Mayavi where it demands this body language. In retro we saw the fun loose body language come back in one scene, so I still got it. அதான் நான் சொல்றேன். People keep downvoting me. Surya was so natural in this era. Right now he keeps grinning with his mouth wide open when talking normal. This is what I was saying. Somebody understands me. அது வந்து எனக்கு தப்பா படுது guys. எனக்கு தப்பா படுது. I am Shivan, Vignesh Shivan laughed like mad for this. The references in கருப்புல நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. லைக் சூர்யா வந்து சொல்லுவாரு மூக்குத்தி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு வரியா. That was a great reference. It is like a self callback மாதிரி. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இது வந்து ஒரு நல்ல கால் பேக்கா இருந்துச்சு. பட் I did not understand, spoiler alert, I did not understand the Leo reference. Leo reference எதுக்கு இந்த படத்துல? த்ரிஷாக்காக வெச்சோம் மெயின் லீடுன்னு சொன்னா கூட த்ரிஷாவையே மதிக்கல. த்ரிஷா படத்தை எடுத்துட்டு வந்து சூர்யா படத்துக்கு சூர்யா ரெஃபரன்ஸஸ் வச்சு ஃபேன் சர்வீஸ் பண்ணுங்க. சிங்கம் ரெஃபரன்ஸ் was enough. and அந்த சிங்கம் ரெஃபரன்ஸும் அதே அந்த சிரிப்பு தான் சார் சூர்யா ஸ்மைல். அதுவே வந்து ரொம்ப ஜாரிங்கா தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கம் just stands here like this and he keeps doing that. அண்ணே சிரிக்கிறத நிறுத்தவே இல்ல. and it was very uncanny. கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. காக்கும் கடவுளே லைட்டா பயமுறுத்திட்டாரு. என்ன ஒரு ஜோக் இருந்துச்சு. இவரு நம்மள மாதிரி தான் கோட்டுக்கு வந்திருப்பாரு போல. அதான் சேலையாயிட்டாரு. நிறைய ஹியூமர் ஒர்க் ரெஃபரன்சஸ் இல்லாமயே ஹியூமர்ல ஒர்க் பண்ணி this could have worked better அப்படின்னு எனக்கு தோணுச்சு. and yeah எனக்கு இப்ப என்ன பயமா இருக்குன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒவ்வொரு படம் வந்துருச்சு and it is visibly doing better. இந்த மாதிரி பெரிய பெரிய stars doing these commercial movies வந்து இப்போ ரஜினியை நம்ம எப்பவோ எழுந்துட்டோம். விஜய் அஜித்தும் more or less they do mass movies. இப்போ அஜித்தும் வந்து விடாமுயற்சி பண்றாரு. It was not a great movie but it is visibly doing bad. and GBU மாதிரி ஒரு brain rot படம் வருது. It is being celebrated and it is doing so well. சூர்யாவும் வந்து ரெட்ரோவே எடுத்துப்போங்க. ரெட்ரோ வந்து அதுவே கமர்ஷியல் படம் தான். பட் it is kind of an experimental commercial படம். அது வந்து it did okay. பட் கருப்பு மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் பிரெயின் ராட் தான் அந்த படம். அது இவ்ளோ நல்லா பண்ணுது. then eventually every star is going to choose the latter. அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்கணும், அவங்க இமேஜ் மெயின்டைன் பண்ணணும், அவங்க கரியரை ஹைலியே வச்சுக்கணும். obviously they are going to opt for the latter. இந்த படம் என்னதான் ஃபன்னா இருந்தாலும் this is a concerning trope that is becoming normal in Tamil cinema. போக 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 இந்த மாதிரி படங்கள் எப்பவோ வரனால நமக்கு ஜாலியா இருக்கு. இந்த படம் மட்டுமே வந்துகிட்டு இருந்துச்சுன்னா I don't know கவலைக்குரிய நிலையில நம்ம இருப்போம். ஆல்ரெடி இருக்கோம். நமக்கு இதுவே பழகிரும். இதுதான் நல்ல சினிமா, அப்சல்யூட் சினிமா அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம். which is not good for any of us. and yeah உங்களுக்கு கருப்பு எப்படி பிடிச்சிருந்துச்சு? நான் சொன்னது ஏதாவது தப்பா பட்டுச்சா? அக்ரி பண்றீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்க. I think that is it. Bye bye.